வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. நேற்று ஹோலி அன்னைக்கு சாட் போர்டு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு தான் காமிச்சிருக்கேன். எல்லா ஐட்டமும் நான் ஆற்றுலேயே பண்ணிவிட்டேன். இது வந்து வெளியிலேருந்து வாங்கினேன், இந்த சேவ்காட்டியாக. மற்ற எல்லாம் அப்புறம் வந்து அந்த நைலான் சேவ் இருக்குல்லையே, அதுவும் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் பேல்பொடி பண்ணியிருக்கேன். அந்த ஓரத்தில் வந்து கேர்டு கொஞ்சம் விழுந்துட்டு நல்லா சிந்திட்டு துடைக்கணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். அதான் அப்படி தெரியறது, ரொம்ப சாரி. இது வந்து அந்த சேவ் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டது. இதெல்லாம் சட்னி, எல்லா சட்னியும் வச்சுருக்கேன். ஸ்வீட் சட்னி வச்சுருக்கேன், கொஞ்சம் அந்த ஸ்பைஸியாக இருக்கிற சட்னி வச்சுருக்கேன். இது வந்து அந்த டெண்டாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஸ்பைசஸ்லாம் போட்டு அந்த கோல்ட் வாட்டர் அதுவும் பண்ணியிருந்தேன். இதில் நிறைய அந்த நட்ஸ் எல்லாம் போடணும், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுண்டா. இங்கே வந்து மட்ரி எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு மட்ரி வந்து நீளமாக அதை பற்றியெல்லாம் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் பிஸ்கட் மாதிரி பண்ணியிருந்தேன், அதை அன்றைக்கே காமிச்சிருந்தேன். அப்புறம் பாப்படியும் நான் பண்ணியிருந்தேன். பாப்படி சாட்டுக்கு வந்து பாப்படியும் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பொரி பண்ணியிருந்தேன். அப்புறம் பேல் பொரியும் பண்ணியிருந்தேன். இது வந்து குட்டி குட்டி சமோசா பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த மட்ரி. நிறைய ஐட்டம்ஸ் நான் ஆற்றில் தான் பண்ணினேன். ரெண்டு தான் வாங்கினேன். க்ரீன் சட்னி மாத்திரம் இதில் நான் வைக்கலை, ஏன்னாக்கா அது தீர்ந்து போயிடுத்து. அதுவும் தவிர நிறைய உருளைக்கிழங்கு வேக வச்சு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணினார் அதுக்கெல்லாம். அதெல்லாம் இன்றைக்கி நான் வைக்கலை. நேற்று வந்து எல்லாமே நிறைய வச்சுருந்தேன். ரொம்பவே சந்தோஷமாக குழந்தைகள்லாம் அவள் ஹோலி எல்லாம் விளையாடிட்டு அந்த கலர் துணியோடு அந்த தண்ணியோடு வந்து முதல்ல சோப்பால் எல்லாத்தையும் நல்லா கை காலில் அலமிண்டு வேணுங்கிற அளவு சாப்பிட்டா, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாேருக்கும் அந்த பிளேட் அண்ட் ஸ்பூன் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பெரியவாளும் வந்து சாப்பிட்டா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேற்றுக்கு. எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணினா. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏன்னா நேற்று நைட்டே உட்காந்து இவ்வளவும் நான் பண்ணியிருந்தேன். மற்றபடி சட்னி எல்லாம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அவ்வளோ எஃபர்ட் வந்து இதுக்கு போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.